நேத்து நடந்தது சாதாரண வெற்றி இல்ல. வரலாறு காணாத வெற்றி. அதனால செலிபிரிட்டிஸ் கிட்ட இருந்து வாழ்த்து மழை வந்துச்சு. சிவகார்த்திகேயன் என்ன சொன்னாருன்னா, போட்டியிட்ட முதல் தேர்தலில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இந்த வெற்றியை பெற்றிருக்கும் விஜய் சாருக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் திரைத்துறையை சார்ந்தவர் என்பதில் கூடுதல் மகிழ்ச்சி. மக்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு ஸ்ட்ராங் ரெகக்னேஷன். அடுத்து சிஎன் விக்ரம் ரொம்ப சிம்பிளா கங்க்ராட்ஸ் நண்பா, யூ மேட் ஹிஸ்டரி டுடேன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டாரு. ஆனா அதோட வெயிட் அதிகம். என்னதான் அவரோட பொண்ணு டிஎம்கே குடும்பத்துக்கு கட்டி கொடுத்திருந்தாலும் டைரக்டா அக்னாலஜ் பண்ணிருக்காரு. அடுத்து ஆர்ஜே பாலாஜி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாவ் திஸ் இஸ் ஹிஸ்டாரிக், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, கங்க்ராச்சுலேஷன் விஜய் சார் அண்ட் டு தி பீப்பிள் ஆஃப் வண்டர்ஃபுல் ஸ்டேட் தமிழ்நாடுன்னு பப்ளிக் வெர்டிக்ட்டை செலிப்ரேட் பண்ற மாதிரி கிளியரா மெசேஜ் சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த வாழ்த்து மெசேஜ் தெலுங்கு தேசத்துல இருந்து வந்திருக்கு. சொன்னது நானி. கங்க்ராச்சுலேஷன் ஆக்டர் விஜய் சார், ஃபர்ஸ்ட் டவுட்டட் அண்ட் தென் கிரவுண்ட், happened at our own and now it's happening in our neighboring own. Underdog winning is always absolute cinema, or should I say absolute politics. Hope great things follows for the people of Tamil Nadu who have made their decision clear. மக்கள் கிளியரா டிசிஷன் எடுத்தா நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காரு. ஜிவி பிரகாஷ்குமார், சந்தோஷ் நாராயணன், யுவன் சங்கர் ராஜா, ஏஆர் ரகுமான் இவங்க வாழ்த்துக்களோட மியூசிக் இம்பாக்ட். தலைவா மூவில நடந்த வைப் டைம் டு லீட்னு சொன்ன இப்போ ரியல் லைஃப்ல நடக்குது. அடுத்து ரவி மோகன் இது ரெவலேஷன் ஸ்ட்ராங் வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு ஃப்ரெண்டா. இன்னும் பல பேர் பியூர் எமோஷனோட வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தனுஷ், வரலட்சுமி சரத்குமார், ரவி தேஜா, விஜய் தேவர்கொண்டா, ராஷ்மிகா மந்தனா, நிவின் பாலி, சிவராஜ் குமார், டைகர் ஷெரப்னு இப்படி எல்லா லாங்குவேஜ்ல இருந்தும் வாழ்த்துக்கள் வந்திருக்கு. இது ஜஸ்ட் தமிழ்நாடுல மட்டும் இல்ல, பேன் இந்தியா அட்டென்ஷனை கிரியேட் பண்ணிருக்கு. ஆனா இதெல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியில இருந்து சப்போர்ட் பண்ணவங்க ஜெய் சிபிராஜ். கிரிட்டிசிசம் வந்தாலும் பேக் அடிக்கல. நேத்து நடந்தது ஜஸ்ட் ஒரு வின் மட்டும் இல்ல, மக்கள் கிட்ட இருந்து கிடைச்ச அக்செப்டன்ஸ், ஒரு புதிய யுகத்திற்கான ஆரம்பம். அடுத்தது என்ன, சிஎம் நாற்காலி தான். ஆனா இப்ப எல்லாரும் வெயிட் பண்றது மெஜாரிட்டி எப்படி வரும்னு தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் நியூஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.